ராதிகா, தற்போது வளைகுடா நாடுகள், குறிப்பாக அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே ஒரு பதற்றமான சூழலில் தான் காணப்படுகிறது. என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று காலை அறிவித்த ஒரு அறிவிப்பு அப்படியான ஒரு அறிவிப்பு. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு பேசும்பொழுது இந்த போரை உடனடியாக நாங்கள் நிறுத்தப் போவதில்லை, அடுத்த 4 வாரங்கள் முதல் 5 வாரங்கள் வரை 4 to 5 weeks என்ற வகையில தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நடத்துவோம், அதனால் நாங்கள் முழுமையாக இந்த தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு இந்த தாக்குதல் நடத்த போகிறோம் என திட்டவட்டமாக கூறியிருக்கார். எனவே நிறுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை, அங்கு உள்ளவர்களை தேவையற்றவர்களை அழித்து விடும் வரை நாங்கள் நடத்துவோம் என்ற வகையிலே நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு அவர் பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். எனவே அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் 1 மாதங்கள் இந்த போர் தொடரும் என்றால், தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தும் என்றால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அந்த நாடுகளில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இதன் பாதிப்புகள் எதிரொலிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை என்று கொள்ளலாம். அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். தற்போதே மிகப்பெரிய அளவுக்கு அலையாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இருதரப்பிலும் ஈரானும் பதிலடியை பயங்கரமாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் அமெரிக்க நிலையில் மீது தாக்கும் போது ஈரான் பாருங்கள், நீங்கள் எந்தெந்த இடங்களில் ஈரானில் உள்ள எந்தெந்த பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கும்போது, அதாவது ஈரான் தாக்குதல் எங்க இருக்கிறது, அதே போன்று அடுத்த தாக்குதல் ஈரானிலே எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட்டன என்று பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது இந்த இடங்களில் எல்லாம் ஈரானிலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை அமெரிக்கா படைகளும் அதே போன்று இஸ்ரேலின் படைகளும் தாக்குதல் விமானங்கள் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதலை நடத்திருக்கிற குண்டுவீச்சு மூலமாக. ஈரானை பொறுத்த மட்டிலே உர்மியா, தப்ரிஸ், கர்ஹான், குவாம், இஸ்ஃபஹான், அதே போன்று ஜம்தான், சபாகர் போன்ற இடங்களில் எல்லாம் எத்தனை இடங்கள் பாருங்க, ஷிராஸ், இந்த இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. இதுவரை 2000 அமெரிக்க அதிபர் டிரம்பின் வாக்குப்படி இதுவரை 2000 இலக்குகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என கூறியிருக்கிறார். 2000 இலக்குகள் என்றால் எந்த அளவுக்கு? கடந்த 48 மணி நேரத்திலே 2000 இலக்குகளை தாக்கி இருக்கிறது அமெரிக்காவின் போர் விமானங்களும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும். அப்படி என்றால் இஸ்ரேல் வேறு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. எனவே கடுமையான தாக்குதலை ஈரான் எதிர்நோக்கி இருக்கின்றதான் கூற வேண்டும். 1 நகரம் 2 நகரம் அல்ல, கிட்டத்தட்ட 13 இடங்களிலே தாக்குதல். மொத்தமுள்ள 31 மாகாணங்கள் இருக்கின்றன, 27 மாகாணங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஈரானும் சும்மா இல்லை, ஈரானும் பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க நிலைகள், அந்த வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள், பல இடங்களில் அமெரிக்க ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அந்த இடங்களில் எல்லாம் தாக்குதல். இஸ்ரேல் மட்டுமல்ல, ஜோர்டான் பகுதியில் குவைத், பஹ்ரைன், கத்தார், அதே போன்று துபாய் போன்ற இடங்கள், ஓமன் போன்ற இடங்கள், சவுதி அரேபியா ஆகிய இடங்களில் எல்லாம் தொடர்ந்து அந்த சிவப்பு புள்ளிகள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் இருக்கின்றன. எனவே அந்த இடங்கள் எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவதால் அங்கு பெரும் ஒரு பதற்றம், போர் பதற்றம் அங்கும் அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து ஈரான் ஏவுகணைகளை அடித்து வீசிக்கொண்டிருக்கிறது. இதுவரை ஈரான் தரப்பிலிருந்து 390 ஏவுகணைகள், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வீசப்பட்டிருக்கிறது. அதே போன்று 830 ட்ரோன்கள் வீசப்பட்டிருப்பதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பெர்ஷியன் வளைகுடா பகுதியில், அதாவது பெர்ஷியன் வளைகுடா என்றால் பாரசீக வளைகுடா என்று தமிழில் அழைப்போம், பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் அனைத்தின் மீதும் தாக்குதல் நடத்திருக்கிறது. அமெரிக்கா தற்போது எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது, தூதரகங்கள் தாக்கப்படுகின்றன, எனவே அமெரிக்கர்கள் தயவு செய்து வெளியே வராதீர்கள், குவைத் போன்ற இடங்களில் வெளியே வராதீர்கள் என ஒரு உத்தரவாதமே கொடுத்திருக்கிறது.